கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, எடுத்த வேலையை முடிக்கும் மாதம். கார்த்திகை மாதம் யோகமான மாதம். சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியும் யோக போகக்காரன் ராகுவும் உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பாதையை காட்டுவார். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் விலகிச் செல்வர். மனதில் தைரியம் பிறக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும். துணிச்சல் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு நீண்ட நாள் கனவு ப்ரமோஷன், எதிர்பாராத இன்சென்டிவ் கிடைக்கும். எடுத்த வேலைகளை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். சிலர் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்கில் இருந்து விடுபடுவர். தடைபட்டிருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். ராசியாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முன்னேற்றங்கள் காண்பீர்கள். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் டிசம்பர் 1, 2, 3. அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் 19, டிசம்பர் 5, 10, 14. திருப்பதி சென்று வழிபாடுகளை செய்வதும், சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் 2 நெய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள். வளமும் நலமும் உங்களுக்கு பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.